இடவளம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு விஷயம் ஒரு ட்ரெய்லர் வந்திருக்கு. அனுபமா பரமேஸ்வரன் அவர்கள் நடிச்ச ஒரு ட்ரெய்லர், ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக்கா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படமே ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி அப்படின்னு தான் சொல்லப்படுது. லாக்டவுன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் ஏஆர் ஜீவா அவர் இயக்கியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் எப்படி இருந்தது, அந்த படம் டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஹரீஷ் நம்ம கூட பற்றி பேசுகிறதா பிரியா ஒரு நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். லாக்டவுன் பேரை கேட்கிறப்பவே உண்மையிலேயே சொல்ற நிறைய பேருக்கு அது ரொம்ப கவலையை கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கும். பாதிக்கப்பட்ட ஆட்கள்ல நானும் ஒருத்தி அப்படின்றத சொல்லிக்கிறேன். நிறைய பேரோட வாழ்வாதாரம் சரிஞ்சு போனது இந்த லாக்டவுன்ல. நிறைய பேரோட உறவுகள் மறிந்து போனது இந்த லாக்டவுனால அப்படின்றது ரொம்ப விளையாட்டுத்தனமா வந்தது. யாருமே அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல இனிஷியலா. பட் அந்த 2019 அந்த கொரோனா வந்தது. 20 அந்த டைம்ல இந்த லாக்டவுன் எல்லாம் போடுறப்போ ஒரு வாரம் 10 நாள் எதிர்பார்த்தது. எப்பவுமே நமக்கு என்ன சொல்றது, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அந்த லாக்டவுன் இருந்தது. ஸோ நோ இன்கம் கிடையாது, யாருக்கும் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு வெளியில போயிட்டு ஏதாச்சும் வாங்கறதுக்கு இது கிடையாது, காசு கிடையாது கையில. அந்த மாதிரியான ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிட்டு போக முடியாது. என்ன இருந்தாலும் அந்த கொரோனா டெஸ்ட்னு ஒன்று எடுத்துட்டு இருக்கா இல்லையான்றதே நம்மளுக்கு தெரியாது. அதுக்குள்ள பாசிட்டிவா இருக்கு, லைட்டா இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிசல்ட் வந்துருது. ஸோ ஒரு ஹச்சின் தும்மினாக்கா கொரோனாவான்றது, ஒரு சாதாரண கோல்டு கூட நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. எல்லாமே கொரோனா. நிறைய பேர் பயத்துல ஐசோலேட் பண்ணிக்கின ஆட்கள் எல்லாம் உண்டு. ஒரு சிலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்களுக்கு போயிட்டாக்கா நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி போன ஆட்கள் எல்லாம் உண்டு. நான் கொரோனாக்கு நிறைய வேலைகள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி இறந்தவர்கள் நிறைய பேரு. ஸோ அது ரொம்ப கொடுமையான விஷயம். அதை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்றப்போ அது திரும்பி பார்க்குறப்பவே நமக்கு அந்த கொரோனா லாக்டவுன் நினைக்கிறப்பவே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இந்த படம் ஒவ்வொருத்தரோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. கொரோனா பீரியட்ல பேங்க் ஹாஃப் டே நம்ம தான் ஒர்க்கிங்ல இருந்தது. ஸோ எனக்கு அர்ஜென்ட்டா அமௌண்ட் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில இருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் தள்ளி போகணும் பேங்க்குக்கு. பக்கத்துல இருக்கிற பிரான்ச்சு ஹாஃப் டே தான். அங்க மதுரையை விட்டு அவுட்டர்ல ஒரு கிராமத்துல இருக்கும் அந்த பேங்க். அது உங்களுக்கு ஃபுல் டே ஒர்க்கிங்ல இருக்கும். அது நம்மளுக்கு எப்போ தேவைப்படும்னா அந்த சாட்டர்டே, அப்போ அந்த டைம்ல தான் தேவைப்படுற அதிகமா இருக்குங்கிற நேரத்தில், அந்த நேரத்தில் இவங்க ஹாஃப் டே தான் வச்சிருப்பாங்க. நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு இங்கே போகிறதுக்குள்ள பேங்க் க்ளோஸ் ஆகிடும். அப்போ அங்கே போய் நான் எடுக்கணும்னு 20 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி போய் எடுத்ததெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நான் தான் அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த கொரோனா அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை, கோவிடுங்கிறது நார்மல். அது எல்லா பீரியட்லையும் இருக்கிறது தான். அது வைரஸ் நார்மல் தொற்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது இருந்துகிட்டே தான் இருக்கு, இப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கு கோவிட். அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் என்னன்னா, அந்த லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது. அதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை மையப்படுத்தி ஒரு கதை அப்படிங்கிறது, ரெண்டாவது உண்மை சம்பவம் வேற சொல்றாங்க. ஸோ அதை மையப்படுத்தி ஒரு உண்மை சம்பவத்தை ஒரு படமா எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இதை பொறுத்தவரை பாராட்ட வேண்டிய விஷயம்னு நான் பார்க்கறேன். ஏன்னா யூஸ்வலா மலையாளத்துல தான் அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கேன் நான். கோவிட் பத்தி படம் வரும், அதே மாதிரி லாக்டவுன்ஸ் பத்தி படம் வந்துச்சு. இப்போ வயநாடுடைய ஃப்ளட்டு பத்தி ஒரு மூவி ரெடி ஆயிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு இது மாதிரி கேரளாவில தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள். 2015 பத்தி ஃப்ளட்டு, 2018 ஃப்ளட்டு பத்தி ஒன்று வந்துச்சு. இது மலையாளத்துல 2018 வந்துச்சு. டொவினோ தாமஸ் நடிச்ச படம். ஸோ அங்கதான் இந்த மாதிரி உண்மை சம்பவங்கள் நிறைய எடுத்து பண்ணுவாங்க. பட் தமிழ்ல நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். ஸோ இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அனுபமா அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க தான் லீட் ரோலு. அதே மாதிரி சார்லி நடிச்சிருக்காரு. அனுபமா அவங்களுடைய தந்தையை நடிச்சிருக்காரு. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நிரோஷா அவங்க பண்ணியிருக்காங்க. பிரியா வெங்கட் அவங்க பண்ணியிருக்காங்க. லிவிங்ஸ்டன் சார் பண்ணியிருக்காரு. லிவிங்ஸ்டன் சார்லாம்
ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்துல பாக்குற மாதிரி நினைக்கிறேன் நான். ஏன்னா அவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப வித்தியாசமான ரோல். அதெல்லாம் வந்து ஹீரோவா இருந்தாரு, திடீர்னு வில்லனா வந்தாரு, ஒரு இடத்துல காமெடினா ஒரு சில படங்கள்ல வந்தாரு. அவரை ரசிச்சு பார்த்த ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். சொல்லாம எல்லாம் அத்தனை முறை பார்க்கலாம். அவ்வளவு காதல் நிறைந்த அந்த படம். அதெல்லாம் அவருடைய கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னைக்கும் வந்து அவரே அந்த கிளைமேக்ஸை மாத்திருங்கன்னு சொன்னப்போ கூட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கிளைமேக்ஸ் நான் பண்ணேன் அப்படின்னு அவரே சொன்னாரு. ஸோ அத்தனை விஷயங்கள் அவருடைய திரை உலகி அந்த திரை பயணத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம். அவ்வளவு படங்கள் பண்ணி இப்போ இந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்துமதி அவங்க பண்ணியிருக்காங்க, ஷாம்ஜி பண்ணியிருக்காங்க, ராஜ்குமார் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவர் மாறன் லோகசபா மாறன் அவரும் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து பிரியா கணேஷ் அவங்களாகட்டும், ஆஷா, ரேவதி, அபிராமி, இது மாதிரி ஒரு சிலர் ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. படத்துக்கு வந்து சித்தார்த் விபின் அவரும் ரகுநாத்தும் மியூசிக் போடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. சித்தார்த் விபின் எனக்கு வந்து என்ன சொல்றது, அவர் எங்களோட சீனியர் அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்க காலேஜ் சீனியர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆடியோ இன்ஜினியரிங் பீரியட் ஆஃப் அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து எங்களுக்கெல்லாம் சீனியர் சித்தார்த் விபின். ஸோ அவர் வந்து அவர் அவர் படம் பண்றாரு, மியூசிக் பண்றாரு அப்படின்னா என்னை பொறுத்தவரை அந்த படம் ஹிட்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா இதற்கு தானே அசப்ட பாலகுமார் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும். அதே மாதிரி அவர் ஒர்க் பண்ண படங்கள் மியூசிக்லயே அவர் ஒர்க் பண்ண படங்கள்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அவர் நடிக்கிறது கூப்பிட்டு வந்துட்டாங்க, அதுதான் ஏன் நடக்கணும்னு புரியல. திடீர்னு அவர் விஜய் சேதுபதி படத்துலயே வந்து உள்ள இறக்கிட்டாங்க நடிக்கிறதுக்கு. அதுல வந்து கண்டினியூஸா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது ஏன் புரியல. பட் ரொம்ப நல்ல மனிதர் அப்படின்னு நான் பாக்குறேன். ரகுநாத் எனக்கு தெரியல, பட் ரகுநாத் நான் அப்பதான் கேள்விப்படுறேன். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, படங்கள் பண்ணியிருக்காரு, பட் நான் இப்பதான் இந்த படத்துல இப்பதான் நான் கேள்விப்படுறேன். ஸோ இதுதான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச கதை. அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்தது? ட்ரெய்லர் வந்து எல்லாமே வந்து இது நம்மளுக்கு நடந்ததான்னுட்டுன்னு ஒரு கேள்விக்குறியா வந்துட்டு நின்னது. எக்ஸ்பிரஷன் சொல்லவே வேண்டாம். இப்போ ரொம்ப ஆக்டிங் பண்றேன்னுட்டுன்னு ஓவர் ஆக்டிங் பண்றதோ இல்ல நான் நடிக்கிறேன்னுட்டுன்னு அந்த ஃபேக்னஸ் வந்துட்டு முகத்துல தெரியறதும் இல்லாம அனுப்பமா எப்பவுமே வந்துட்டு அந்த ஒரிஜினாலிட்டியா அப்படியே டெலிவர் பண்ற ஆளு. ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி, அந்த ஷாக்கிங் இதெல்லாம் வந்துட்டு அவங்க கொடுக்குறப்போ வந்துட்டு அவ்வளோ அழகா இருந்தது, தத்ரூபமா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். இதுல வந்து அவங்க அந்த பைசா அனுப்ப சொல்லி கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் வேற அங்கங்க காட்டிட்டு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே கண்ணுல தண்ணி, அந்த ட்ரெய்லருக்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கண்ணுல தண்ணி கலங்கின மாதிரி தான் இருந்தது. பிரதீப், கேஷ் ஏதாவது இருக்கா? எதுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி காசு கேட்டுட்டு இருக்கேன்? ஏன்னா அது அந்த லாக்டவுனால நிறைய பேர் நிறைய வகையில பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்றதுதான் இது ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். அப்ப அந்த டைம்ல நிறைய படங்கள் வந்தது, லாக்டவுனா ஐசோலேஷன் பத்தி எல்லாம் நிறைய படங்கள் வந்தது. பட் இப்போ வந்துட்டு இதுல என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா பார்த்த மாதிரியே இருந்துச்சுனாக்க வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்துட்டு 5 years ஆயிடுச்சு. இப்போ அந்த படம் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ ஏற்கனவே இந்த 5 yearsக்குள்ள வந்துட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லாம வேற ஏதாச்சும் புது சப்ஜெக்டா இருந்தாக்கா பெட்டரா இருக்கும், கொஞ்சம் ஹிட் கொடுக்கும். சேம் ஐசோலேஷன், சேம் அந்த என்ன சொல்றது வாழ்வாதாரம் இது பண்றது, அதை மட்டும் மையப்படுத்தி எடுத்து இருந்தா கண்டிப்பா சொதப்பதான் போகுதுன்றது. பட் அனுபமாவோட இது கேரக்டர் மட்டும் தான் காட்டியிருக்காங்க. அனுபமாவோட கேரக்டர் வந்துட்டு அவ்வளவு துல்லியமா இருந்தது, தத்ரூபமா இருந்தது அப்படின்றதுதான் சொல்லணும். வேற என்ன இருந்தது ஹரிஷ்? அனுபமாவோட கேரக்டர் நான் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபேமிலி கிட்ட சில விஷயங்கள் சொல்ல முடியல தவிக்கிறாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்க. அதை சமாளிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ண முடியாத விஷயங்களையும் அவங்க சமாளிக்கணும், லாக்டவுனையும் சமாளிக்கணும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்து பணம் கேட்கிற சீன் கேட்கறாங்க, அது கொஞ்சம் ஃபேமிலிக்கு கொஞ்சம் ஆடா தெரியுது அப்படிங்கறதால கேள்வி கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காட்டியிருக்காங்க படத்துல. எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடலாண்டி. ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, தேவையில்லாம உங்க லைஃபை நீங்க கெடுத்துக்காதீங்க. என்ன மறைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது படம் வந்தாதான் என்ன மறைக்கிறாங்க, என்ன ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். பட் அந்த ரோலுக்கு அழகா சூட் ஆயிருக்காங்க அனுபமா அப்படின்னு நான் பாக்குறேன்.
ஏன்னா பைசன்ல பண்ணியிருந்தாங்க, பைசன்ல அவ்வளவு அழகா அவங்க ரோல் இருந்தது. இப்போ இந்த படத்துலயும் வந்து அழகா சூட்டா இருக்காங்க. அவங்க அவங்க வந்து என்ன சொல்றது, ஒரு படம் செலக்ட் பண்றவங்க வந்து ஒரு கதை செலக்ட் பண்றதே வந்து ரொம்ப அழகா செலக்ட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். கண்டிப்பா. இன்னைக்கு அத்தனை படங்களும் வந்து அந்த ஸ்கிரீன் பிளே செலெக்ஷன்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படமும் அவங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். ஒரு இடத்துல வந்து நிரோஷா அவங்களும் லிவிங்ஸ்டன் அவங்களும் வந்து ஒரு சீன் வராங்க. ஏதோ ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஏதோ நடக்குது, அங்க வந்து இவங்கெல்லாம் அழுகிற சீன்லாம் இருக்கு. அது என்ன மேட்ரு அப்படிங்கிறது தெரியல. தெரியல. அதே மாதிரி சார்லி அனுப்பமா அவங்களுடைய அப்பாவா வராரு. ஒன்று ரெண்டு சீன் வராரு, அப்புறம் கடைசியா வந்து நான் இன்னும் இப்படி பண்ண மாட்டேன்ப்பான்னு சார்லி கிட்ட அனுப்பமா சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு. சாரிப்பா, இனிமே எப்படி பண்ண மாட்டேன். அதுவும் என்ன விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கு படத்துக்குள்ள, பட் என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறது நம்ம படம் பார்த்தாதான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி. என்ன ட்ரெய்லருக்கு என்ன தேவையோ அதை அழகா கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து யூஸ்வலா ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வருதுன்னா இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து ட்ரெய்லர்ல வைப்பாங்க. அதுல சில டைரக்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மொத்த கதையும் ட்ரெய்லர்லயே ரிலீஸ் பண்ணிட்டுருவாங்க. ஆமா, அதனால தியேட்டருக்கு போற ஒண்ணுமே இருக்காது. சுவாரஸ்யமே இருக்காது. படம் தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கான சுவாரஸ்யமே இருக்காது. இது நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டோம்லன்னா அந்த தியேட்டர்ல உட்காந்து கமெண்ட்ரி அடிச்சுட்டு இருந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது நீங்க தியேட்டர்ல வந்து பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. அப்படிங்கிற அந்த கண்டிப்பா. விஷயத்த ரொம்ப அழகா ட்ரெய்லர் கட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. என்ன தேவையோ அதை அழகா ட்ரெய்லர்ல வச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா. ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ட்ரெய்லர் தான் வந்து ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில ரொம்ப அழகா அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் நிறைய பேர் நிறைய ரோல் பண்ணியிருக்காங்க. பிரியா வெங்கட் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. லொலுசபா மாறன்லாம் வந்து டாக்டர் வந்து கோ கொரோனா கோன்னு அடிச்சுக்கிட்டே போனாரு. இப்ப அவரே வந்து கொரோனான்னு உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. உள்ளதுக்கு டயலாக்ஸ் நல்லா இருந்தது. அந்த டயலாக் காமெடி டயலாக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டாக்டரே போறவரு கோ கொரோனான்னு தட்டுல தாளம் போட்டுன்னு போனாரு. அவருக்கே கொரோனா வந்துச்சு, வீட்டுல தகுடு அடிச்சாங்க. அந்த கோ கொரோனா கோங்கிறது அது எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. தெரியல. அதே மாதிரி அரசியலான்றதும் தெரியல. அந்த இது கிளாப் பண்ண சொன்னது வந்து டாக்டர்ஸ்க்கும் நர்ஸ்க்கும் வந்து நீங்க வந்து ஒரு அவேஷன் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்கிறதுக்காக பண்ண சொன்னது. பட் அது வந்து எங்கெங்கயோ போய் அட்டெல்லாம் எடுத்து தட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அது வேற மாதிரி புரியப்பட்டுச்சு, வேற மாதிரி ஒரு புரியலுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கண்டிப்பா. அதை ரொம்ப அழகா அந்த டைலாக்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. டாக்டரே வந்து இந்த இந்த இதுல வந்து அவருக்கே கொரோனா வந்து அவர் வீட்லயே தலை வச்சு அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா அப்படிங்கிற அந்த டைலாக் ரொம்ப அழகா இருந்தது. அது அழகா இருந்தது. ரசிகர்கள் அளவு இருந்தது அந்த காமெடி இருக்கு. ஸோ இது மாதிரி ஒன்று ரெண்டு டைலாக்ஸ் இருக்கு படத்துல. பட் முழு படம் பார்த்தாதான் அது என்ன ஸ்ட்ரக்சர்ல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். இது வந்து ரீசெண்டா இப்போ 56th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவால வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ப்ரீமியர் ஆச்சு. நவம்பர் 23 தான் ப்ரீமியர் ஆச்சு. ப்ரீமியர் ஆன 4 நாள்ல 27ஆம் நம்மளுக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல நல்ல வரவேற்பை பெற்றது அப்படிங்கிறது தான் தகவல். அங்க வந்து நல்ல நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க அந்த படத்துக்கு, எல்லாரும் வந்து பாராட்டினாங்க அப்படிங்கிறது தான் தகவலா இருக்கு. ஸோ இது தியேட்டர்லயும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வெல்கம் கொடுப்பாங்க தியேட்டர்லயும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஹரிஷ். ஆஸ் யூ செட் வந்துட்டு இப்ப இது தாண்டா ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி இருந்தது. லைக் ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் சிங்கே ஆகல, தனியா இருந்தது. அதனால நம்மளால அசியூம் கூட பண்ண முடியல என்ன நடந்திருக்கோ, எதுக்காக இது வருது, இது அடுத்தது என்னன்றத அந்த ஒரு அசம்ஷன்ஸ் கூட வந்துட்டு ஒரு டைம் கொடுக்காம போட்டிருந்த மாதிரி இருந்தது டீசரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கோம். பழைய ஸ்டோரி எல்லாம் போட்டு சொதப்பிடாதீங்கன்றது தான் கேட்டுக்கிறோம். எனக்கு பழைய ஸ்டோரி மாதிரி தெரியல. அவங்க வந்து நீங்க இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க ட்ரெய்லர்ல அப்படின்னா ஏதோ படத்துல இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ட்ரெய்லர்ல இவ்வளவு ஹைப் அவசியம் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலா மலையாளம் மூவிஸ்ல நிறைய பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஹைப்ஸ் பண்ணுவாங்க. தியேட்டர்ல போனா அந்த ஹைப்புக்கு ஏத்த ஸ்கிரீன் பிளே இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நேரு அந்த படத்துல வந்து அனுபமா இவங்க அனஸ்வரா பண்ணியிருப்பாங்க.
ஒரு கண் தெரியாத ஒரு நபர், ஒரு பொண்ணு வந்து செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் சந்திச்சு அதை கோர்ட்ல வந்து எப்படி நிரூபிக்கிறாங்கிறது அந்த படம். அதனுடைய ஓகே. ட்ரெய்லரும் இதே மாதிரிதான், ரொம்ப அழகா இருக்கும். எது தேவையோ அதை தான் வச்சிருப்பாங்க அந்த ட்ரெய்லர்ல. கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த படத்துடைய மொத்த கதையும் கம்ப்ளீட்டா ரிவீல் பண்ணிருக்க மாட்டாங்க. எதனால நீங்க தியேட்டர்ல வந்து முழுசா பார்த்துக்கோங்கிற இதில் தான் அந்த ட்ரெய்லரே இருக்கும். தியேட்டர்ல அந்த படம் அவ்வளவு நல்லா இருந்தது, எல்லாரும் அவ்வளவு ஓகே. விசிட் படத்தை. ஸோ அது மாதிரி வந்து இதுவும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்களோட ட்ரெய்லர்ல அவ்வளவு ஓப்பனா எதுவுமே சொல்லலை. இது ஏதோ மேல் டாப்பா இந்த இதுதான் வந்து டாபிக், கொரோனா தான் டாபிக், லாக்டவுன் தான் டாபிக், இதை பேஸ் பண்ணி ஒரு கதை, இதெல்லாம் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா, அந்த பொண்ணு அவங்க ஃபேமிலிக்கு இருந்து இவ்வளவு மறைக்கிறா, அதை எப்படி ரிவீல் பண்ண போறா, இந்த லாக்டவுன் எப்படி அவங்க ஃபேமிலி ஃபேஸ் பண்ண போகுது, அந்த பொண்ணோடைய சுச்சுவேஷன் அவங்க ஃபேமிலி எப்படி டாக்கிள் பண்ணி அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வர போறாங்கிறது தான் கதை. ஐயா, அப்புறம் இன்னொரு விஷயம், இது மனுஷன மாயாஜாலம் ஆக்கிற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப அட கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு ரொம்ப அழகா அந்த ட்ரெய்லர்ல எதை சொல்லணுமோ அதை சொல்லி முடிச்சிட்டாரு. அதுதான் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லரு. ஸோ டிசம்பர் 5th ரிலீஸ் நினைக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப நாளா வந்துட்டு நாளைக்கு இன்னைக்கு அடுத்த வாரம் சொல்லிட்டு இருந்த ஒரு படம் இது. ஃபைனலா இது டிசம்பர் 5th ரிலீஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது கூட இன்னும் கன்ஃபார்ம்டா தெரியாது, ரிலீஸ் ஆகணும். அந்த என்ன படம், என்ன அதுல கரு அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பா தெரியணும்ன்றதுதான், ஒரு ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் அந்த படம் இருக்குன்றத சொல்லிருக்கேன். வந்து அடுத்த ட்ரெய்லர்ல வேற ஒரு டாபிக் சம்பந்தமா பேசலாம். அது ஒரு நன்றி. நன்றி ஹரிஷ்.